عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய அருமையான பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ரபீஉல் அவ்வல் மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பிறக்க இருக்கின்றது. ரபீஉல் அவ்வல் மாதம் என்றவுடன் தமிழகம் தழுவிய அளவிற்கு எல்லா ஊர்களிலும் எல்லா மஹல்லாக்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே ஞாபகமூட்டக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியினை சமீப காலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த விழாக்கள் மூலமாக மறந்து போன இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொள்வதற்கும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதிலே மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது. சில ஊர்களிலே இது போன்ற விழாக்கள் மூலமாக சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியினை நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம். அந்த விழாக்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பு, அவர்களின் சிறுபிராயம், அவர்களின் இளமை பருவம், அவர்களின் நேர்மை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நீதி, அவர்களின் திருமண வாழ்க்கை, அவர்களின் மனைவிமார்களை பற்றி, அவர்களின் குழந்தை செல்வங்களை பற்றி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆன்மீக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை, மக்கா வாழ்க்கை, இப்படியாக அலசி ஆராய்ந்து எல்லாவற்றிலும் சிலவற்றையாவது அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சமீப காலமாக தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் 12 நாட்களும் எல்லா ஊர்களிலும் எல்லா மஹல்லாக்களிலும் மக்ரிபிலிருந்து இஷா வரையிலும் அல்லது இஷாவிற்கு பின்னால் ஒரு மணி நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி
அந்த வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலைமையை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நெல்லை மாநகர புறநகர ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நம்முடைய டவுன் வட்டாரத்தில் 12 நாட்களும் 12 பள்ளிவாசல்கள்ல அந்த கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே நாம் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அருமையானவர்களே, அந்த விழாக்களிலே பெருமானார் குறித்து உண்மையான செய்திகளை மட்டும்தான் பேச வேண்டும். உண்மைக்கு புறம்பாக ஏதாவது கற்பனையான கதைகளையோ ஹதீசுகளில் இல்லாத செய்திகளையோ அறிஞர்கள் பேசுவார்களேயானால் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் இது ஹதீஸுக்கு புறம்பானது, குர்ஆனுக்கு புறம்பான ஒரு செய்தி என்று தெரிந்து அவர்கள் அமைதியாக செல்வார்களேயானால் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமையானவர்களே, இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற நூல்ல 6766வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. செய்தனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவித்து காட்டுவார்கள். அதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? சயகூனு ஃபீ ஆகிரி ஸமான் நாசும் மின் உம்மத்தி. மறுமையின் அடையாளங்களை பாருங்கள். மறுமையின் அடையாளங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்டு தருகிறார்கள். அந்த பட்டியலை நாம் திறந்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்ட ஏகப்பட்ட அடையாளங்கள் இன்னைக்கு உலகத்தில் நடமாடி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இஷ்ரபுல் அம்ரு, மதுபானங்கள் பெருத்துவிடும் என்று சொன்னார்கள். சமீபத்தில் கூட கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியிலே மாணவர்களுக்கு மத்தியிலே போதை நடமாட்டம் அதிகமாக காட்சி தருகிறது. ஒரு மாணவன் துணிச்சலாக அதை எதிர்த்து போராடுகின்றான். அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? கொலை செய்யப்படுகிறான். பார்க்கிறோமா இல்லையா? அசத்தியத்தை எதிர்த்து யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களின் கழுத்துகளுக்கு கத்தி கூட வரும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம வீட்டை பாருங்கள், நம்ம அன்பு மனைவி, நம்முடைய அன்பு சகோதரி, நாம் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்து நாம பெருந்தன்மையா அது தப்புமா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ஒரு 3 நாளைக்கு மூஞ்சியை பார்க்கவே மாட்டாங்க. நமக்கே எதிர்ப்புகள் வரும். தவறை யாரும் தட்டி கேட்பது கூடாது. நாட்டிலும் சரிதான், வீட்டிலும் சரிதான், மார்க்கத்திலும் சரிதான், அரசியலிலும் சரிதான், கல்வி கலாச்சாரங்களிலும் சரிதான். தப்பு நடக்குதா உடனே யார கலந்துக்க, இல்லைன்னா கலந்துக்கிறாம பேசாம தலை காட்டாம போ. நீ தலை காட்டினால், எதிர்த்து குரல் கொடுத்தால் உன் மீது அவதூறுகள் சுமத்தப்படும். உன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அதைத்தான் இன்னைக்கு நாம் சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். காவல்துறையை போட்டு கொடுப்போம். இந்த மாதிரி தப்புக்கு எதிராக செயல்படுதா, உங்களை வச்சுதான் எங்களுக்கு வருமானம், ஆனா அந்த வருமானத்தை கட் பண்றா, இவனை நீங்க கவனிச்சுக்கீங்க என்று காவல்துறையை போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு சமுதாயத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சயகூனு ஃபீ ஆகிரி ஸமான் நாசும் மின் உம்மத்தி. என் சமுதாயத்திலே சிலர் தோன்றுவார்கள். அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? யுஹத்திஸூனகும், உங்களுக்கு பயான் செய்வார்கள், உங்களுக்கு உபதேசம் செய்வார்கள். மாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இருக்கு பாருங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு முன்னால பிறந்து வாழ்ந்து இறந்து போனாங்கிற உங்களுடைய முன்னோர்களும் அதை செவிமடுத்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட புது புது செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சமுதாயம் நம்ப வேண்டும் என்பதற்காக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அஹ்மதுல பதிவு செய்யப்படுது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு. புகாரில பதிவு செய்யப்படுது. திறந்து பார்த்தா கியாமத்து வந்துடும். அந்த ஹதீஸ் கண்ணுக்கே கிடைக்க. அப்ப நீங்களும் உங்கள் முன்னோர்களும்
கேள்விப்படாத செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதை நீங்கள் நம்பாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு நிலைமை ஏற்பட்டால் உலகம் அழிவுக்கு நாள் நெருங்கிவிட்டது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கின்றோம், எவ்வளவோ நபர்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி சமுதாயத்தை வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்க்கின்றோம். அது ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகள் பெருமானாருடைய புகழை உயர்த்துவதற்காக, சமுதாயத்தை இபாதத்தின் மீது அவர்களை ஆர்வம் ஊட்டுவதற்காக ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்திகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லி புகாரில வருது, இப்னு மாஜால வருது, நசாயில வருது. மக்கள்லாம் நம்புறாங்க பாருங்க. அதனால எதையாவது அடித்து வரக்கூடிய ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபி 570ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் பிறந்தாங்க. மக்கால பிறந்தாங்க. அப்துல்லா ஆமினா தம்பதிகளுக்கு பிறந்தார்கள். ரசூலுல்லாஹ் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தந்தை இறந்து விடுகிறார். இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் அனாதை என்றால் யார் தெரியுமா? மனிதர்கள்ல யாரு தந்தையை இழந்து விட்டாரோ அவர்தான் அனாதை. தாயை இழந்தவன் அனாதை அல்ல, தாயை இழந்தவன் அனாதை அல்ல, தந்தையை இழந்தவன் தான் அனாதை. இஸ்லாத்திலே ஒரு சட்டமே இருக்கிறது. கால்நடைகளை பொறுத்த மட்டிலும் தாயை இழந்தவைகள் தான் அனாதைகள் என்று இந்த மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் போதே அனாதையாகவே பிறக்கிறார்கள். பிறந்த 6 வயதுல தாய் ஆமினாவும் இறந்து விடுகிறார்கள். அதான் அல்லாஹ் சொல்லுகின்றார், வவஜதக வாலன் ஃபகதா வவஜதக ஆயிலன் ஃபஅகினா ஃபஅம்மல் யதீம ஃபலா தத்தர். அனாதைகள் வந்தால் நபியே நீங்கள் விரட்டாதீர்கள், அவர்களுக்கு ஆதரவை கொடுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப 570 ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. 40 வருஷம் 610 நபியாகிறாங்க. அதற்கு பின்னால 23 வருஷம் 633 மௌத்தாகி விடுகிறார்கள். இது உண்மையான வரலாறு, உண்மையான செய்தி. இப்ப இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வயதை கூட்டுவதற்காக ஒரு பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார்கள். சமீபத்தில் கூட ஒருத்தர் எங்க போட்டு காமிச்ச, இதுக்கு ஆதாரம் இருக்குதா? ஹதீஸ்ல வருது, இந்த ஆலிம்சா பேசுறாங்க. இந்த ஹதீஸ் எங்க வருதுன்றார். எனக்கு அறிஞ்ச வரைக்கும் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல அப்படின்ட்டு. அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்களாம். உண்மையான செய்தி அல்ல, இது பகிரங்கமாக பேசப்பட்டு வருகிறது. அதற்காக நான் சொல்லி காட்டுகின்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து, ஜிப்ரீலே உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டாங்களா. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, என் வயசு எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, என் வயசு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் ஒரு குறிப்பு சொல்றேன், அதை வச்சு என் வயசை நீங்க கணக்கிட்டுக் கொள்ளுங்க. என்ன குறிப்பு? கவனம் மாறிக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வானத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றும். அது 12,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தோன்றும். விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியல. 12,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அந்த நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, நான் 12,000 முறைகள் பார்த்திருக்கிறேன். 12,000 வருஷத்துக்கு ஒருக்கா தோன்றுகின்ற நட்சத்திரம், அதை 12,000 தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன். அப்படின்னா என் வயசை நீங்க கணக்கிட்டு பாருங்க. உடனே ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, அந்த நட்சத்திரம் வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் தோன்றி எத்தனை கோடி ஆண்டுகள் ஆகிறது என்பதை சொல்வதற்காக இந்த மௌதுவான செய்தியிலே போடுறாங்க. மௌதுனா தெரியுதா? இந்த பாட்டி கதைகள் இருக்கு தெரியுமா, கற்பனையான கதைகள், அந்த மாதிரி கதை என்று போடுகிறார்கள். இதை சொன்ன உடனே சபையில உள்ளவங்க எல்லாம் சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், இன்னா லில்லாஹ் தவிர மற்ற எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரு காட்சியினை நாம் சமுதாயத்தில் பார்த்து வருகின்றோம். எந்த கிதாபுல இது இருக்குது? கிதாபுகள் அடிச்சு பார்த்தா அந்த மாதிரி வார்த்தைகள் வரவே மறுக்கிறது.
கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ண பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இத்தபக்கை உளமாண்டு போடுவாங்க. மார்க்க அறிஞர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக சொல்லி காட்டுகிறார்கள், ஆதா மௌதூன். மௌதூனா என்ன அர்த்தம்? இட்டு கட்டப்பட்ட செய்தி. இதற்கும் ஹதீஸுக்கும் ஜிப்ரீலுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது என்று தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, நம்ம அடிக்கடி ஒரு ஹதீஸ கேள்விப்படுவோம். ஹதீஸுகள்ல ஏராளமான ஹதீஸுகள் அது லைஃப் கூட கிடையாது, மௌதுவான செய்திகள். கல்வி சம்பந்தமாக பேசும் பொழுது பெரும்பாலான மார்க்க அறிஞர்கள் ஒரு ஹதீஸ சொல்லுவாங்க, உதுலுபுல் இல்ம வலவ் பிஸீன். சீனா தேசம் சென்றேனும் சீர்கல்வியை தேடி கற்றுக்கொள் என்று ஒரு ஹதீஸை சொல்வார்கள். எந்த ஹதீஸ் கிதாபிலையும் கிடையாது, லா அஸலஹு, அதுக்கு அடிப்படையே கிடையாது அப்படிங்கிறாங்க. அது ஹதீஸே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப ஹதீஸே இல்லாத ஒன்றை பெருமானாரோடு சேர்த்தால், நான் சொல்லாத ஒண்ண ஜமானத்து சொன்னாங்கன்னு சொன்னாலேயே அது மாபெரும் ஒரு பாவம். இந்த மாதிரி ஒரு பொய்யை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வோடு இணைச்சு விட்டா அது ஏன் மேலையும் உங்க மேலையும் சொல்ற பொய் மாதிரியாது. அது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் கலப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக, நான் சொன்ன ஒன்றை நான் சொல்லாததாக ஒருவன் என் மீது பொய் சொன்னால் அவன் தன் இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு சில சம்பவங்கள்லாம் இருக்கு. என்ன பாருங்களேன், அரசியல்வாதிகளை மீலாது விழா மேடைகளை ஏற்றிவிட்டு மார்க்க அறிஞர்கள் சத்தியமான செய்திகளை சொல்ல வேண்டிய அந்த மேடைகள்ல சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாத அந்த அரசியல் தலைவர்களை ஏற்றிவிட்டால் அவங்களுக்கு சில செய்திகள்லாம் வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழ்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல ஒரு செய்தி என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு அரசியல்வாதி பேசுற, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு யூதன் வந்தானா, முகம்மதே உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை கேட்க போறேன், என்னப்பா கேளுப்பா, மனித மலம் இருக்குத அதனுடைய ருசி என்னன்னு கேட்டானா யூதன். யார்கிட்ட கேட்கிறா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கான். உடனே ரசூலுல்லாஹ் கோரிப்பாங்கன்னு பார்த்தா கோரிக்கிற சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, இனிப்பு அப்படின்றாங்களா. எவ்வளவு கேவலமான ஒரு கேள்வி. யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட கேட்க கூடாதுங்கிற விவரம் கூட இல்லாம அந்த யூதர்கள் கேட்டதாக அரசியல்வாதிகள் மேலே முழுவதும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மை நினைச்சா கூட நம்ம நரகவாதியாக இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இனிப்பு அப்படின்னாங்களா. உடனே அவன் கேட்டான, சாப்பிட்டா பார்த்தேன்னு கேட்டானா. எவ்வளவு அறிவுறுப்பான ஒரு காரியம் பாருங்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஒரு யூதன் இது போன்ற வினாக்களை நிச்சயமாக கேட்டிருக்க மாட்டார். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, பொறுமையா சொன்னாங்களா, அதுல ஈ வைக்கிறது வச்சு நான் சொன்னேன், சந்தேகமாக நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டாங்க. எவ்வளவு அபத்தமான ஒரு செய்திகள். அரசியல்வாதிகள் மேடை முழுக்க மீளாது விழாக்கள்ல இந்த செய்திகளை பரப்பி வரக்கூடிய ஒரு காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். இன்னொரு சம்பவத்தை சொல்லுவாங்க. ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட தான் பையனை கூப்பிட்டு வந்தாங்களாம். யார சொல்லலாம், என் பையன் இனிப்பு ரொம்ப சாப்பிடுறா, சாப்பிடாதீங்கன்னு சொல்லுங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அடுத்த வாரம் வாங்க நான் சொல்றேன். ஏன் இன்னைக்கு சொல்ல வேண்டியதானே, அடுத்த வாரம் வாங்க கூப்பிட்டு வாங்க நான் சொல்றேன். உடனே அந்த அம்மா அடுத்த வாரம் கூப்பிட்டு வந்திருக்கு. அந்த சிங்க பையனை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, தம்பி இனிப்புலாம் ரொம்ப சாப்பிடாதீங்கப்பா அப்படின்ட்டாங்கன்னா. உடனே அந்த அம்மா கேட்டுச்சா, இத போன வாரமே நீங்க சொல்லிருக்கலாமே, இந்த ஒரு வாரத்துல கிலோ கணக்கில் அல்வாவை தின்ட்டாரு அப்படின்னுச்சா அந்த அம்மா. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அம்மா நான் போன வாரம் வரைக்கும் நான் இனிப்பு சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் சாப்பிட்டு சாப்பிடாத நான் எப்படி சொல்ல முடியும்? எப்படி தத்துவத்தை பாருங்க. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அப்ப இதுவெல்லாம் ஹதீஸிலே கிடையாது. இது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லி பெருமானாருக்கு பெருமை சேர்க்க வேண்டுமா? மார்க்கத்தில் அனுமதி இல்லாத காரியங்கள். ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாரா, யார ரசூலுல்லாஹ், நான் 5 நேரம் ஒழுங்கா தொழுகிறேன், ரமலான்ல நோன்பு வைக்கிறேன், ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கிறேன், ஹஜ்ஜும் செஞ்சிருக்கேன், உம்ராவும் செஞ்சிருக்கிறேன்,
உறவுகளை சேர்ந்து வாழ்றேன், இருந்தாலும் என் வாழ்க்கையில பறக்கத்தே இல்லை, யாரும் சொல்லலாம், எனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு தொழுகையை நீங்கள் கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பாராட்டி அவருக்கு ஒரு தொழுகையை கற்றுக் கொடுத்தார்களாம். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தா எங்க இருக்கணும்? ஹதீஸ்கள்ல இருக்கணும். இல்லைன்னா அது மௌதுஉ தான், அது பாட்டி கதையில சேர்க்க வேண்டிய அது செய்திதான். ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னால் சொன்னவரும் அதை நம்பியவரும் இப்பவே சீட்டு வாங்கின நரகத்துக்கு. நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எவ்வளவோ சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய தகவல்கள் எவ்வளவோ ஹதீஸ்கள்ல புதைந்து கிடைக்கிறது. அதையெல்லாம் சொல்லி தட்டி எழுப்பாம நல்ல தூங்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு பகிரங்கமாக நாம் பார்த்து வருகின்றோம். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து சொன்னாங்களா, ஐயா நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லுகர் தொழுகைக்கு பின்னால ஒரு 4 ரக்காத்து நீங்க தொழுகணும். 4 ரக்காத். யாரும் தொழுகிறாதீங்க, நீங்க 2 ரக்காத்தா தொழுகணும். முதல் 2 ரக்காத்துல என்ன ஓதணும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா, முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதணும், ஒரு தடவை ஓதணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் அதை 10 தடவை ஓதணும். ஓதியாச்சா? அப்புறமா குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற சூறாவை ஒரு தடவை ஓதணும். அதுக்கு பின்னால ருக்குவுக்கு போயிடணும், சமிஅல்லாஹு லிமன் ஹமீதான் எந்திக்கணும், அப்புறமா சஜிதா செய்யணும். 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவை ஓதணும், குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு தடவை ஓதணும். இதா சில்சிலத்தில் அவுது சில்சாலா 10 தடவை ஓதணும். அப்புறமா ருக்கு செய்யணும், அப்புறமா சஜிதா செய்யணும், சலாம் கொடுத்துடணும். 2 ரக்காத்து முடிஞ்சிட்டு இன்னும் 2 ரக்காத்து இருக்கிற அதுக்கு தக்பீர் கட்டணும். சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு தடவை, வல் ஆதியாத்தி லவஹன் 10 தடவை, குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஒரு தடவை ருக்குவுக்கு போயிடணும், சஜிதா செய்யணும். 2வது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், குல் ஹுவல்லாஹு அஹத் ஒரு தடவை ஓதணும், குல் யா அய்யுல் காஃபிரூன் 10 தடவை ஓதணும், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஒரு தடவை ஓதணும். ஓதி நீங்க சலாம் கொடுத்துருங்க. உங்க வீட்டுல பரக்கத்து பொட்டோ பொட்டுன்னு பொட்டும், உங்க வியாபாரத்துல செழிப்பும் செழிப்பா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அவர் உடனே தொழுதாராம். அன்னைக்கு புதன்கிழமையா, நாளைக்கு வியாழக்கிழமை மறந்துடாதீரும் அப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் தொழுதாரா, மார்க்கெட்டுக்கு போனாரா, மற்ற கடைகள் எல்லாம் கூட்டம் இல்லையா, இவர் கடையில மட்டும் ஈ வைக்கிற மாதிரி கூட்டம் வச்சுச்சா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஆலிம் பேசுறாரு, அதை கேட்டுட்டு வந்து ஏங்க நிக்கிறாரு, எனக்கு இந்த சூறாவை எழுதிட்டாங்க நிக்க, வல்லாதியாத்து சூறாவை, குய்யாய்கள் காத்திருக்கும் சூறாவை, குல்ஹுவல்லாஹு சூறாவை நான் கேட்டேன். இத்தனை நாள தொழுறீங்கன்னா உங்களுக்கு குல்ஹுவல்லாஹ் கூட தெரியாதாட்ட? தெரியாத சரத்து, இதை ஓதுனா பரக்கத்து கொட்டுமாம, எனக்கு நீங்க எழுதிய கண்டு ஆகணும் அப்படிங்கிற. அப்ப நான் சொன்ன ஹதீஸ்ல இல்லாத செய்திகள் ஹதீஸ்ல இருக்குன்னா வாங்க, நானே கூட்டு வச்சு ஜும்மாலே நான் எழுதி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை சமாளிக்கிறதுக்குள்ளாத பெரும்பாலாக ஆகிவிட்டேன். அருமையானவர்களே, இது போன்ற பொய்யான செய்திகளை யாராவது பரப்பி அதை உண்மை என்று நம்பினால், மார்க்கத்தில் இல்லாத, குர்ஆனில் இல்லாத, சுன்னாவில் இல்லாத செய்தியை நம்பிய குற்றத்திற்கு நானும் நீங்களும் ஆளாக்கப்படுவோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாவணிப்பா ஒரு பாட்டு படிப்பார். அதிகாலை நேரம் சுபுவுக்கு பின்னே அண்ணல் நதி நடந்து வரும் பொழுது ஒரு கிளறி குப்பையை கொட்டினாலும் ஒரு பாட்டு படிப்பார். அது முழுக்க முழுக்க மௌதுவான செய்தி. அது ஒரு பாட்டி கதை. அதை ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் கூட சொல்லுவாரு, அவர் தொழுகலாம் மாட்டாரு. அரிம்சா இந்த பாட்டு எங்கேயாச்சும் ஒழிச்சா அப்படியே நான் நின்றுதான் பார், தொழுக நன்மை எனக்கு கிடைச்சது அப்படின்பார். அது கதை, ஒரு கட்டுக்கதை. அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்காக செல்லும் பொழுது ஒரு கிழவி டெய்லி குப்பையை கொட்டுவாரா. ஒரு நாள் குப்பை விழலையா, ரசூலுல்லாஹ் விசாரிச்சாங்களா, அந்த கிழவிக்கு சோறு வேண்ட உடனே நேரா வீட்டுக்கு போனாங்களா. ரசூலுல்லாஹ் பார்த்தா அதிர்ந்துட்டாரா, களிமாவை சொன்னாலும் மௌத்தா போயிட்டாரா. இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றாங்கல. ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமைக்கு எத்தனை செய்திகள் இருக்கிறது தெரியுமா? தாயிஃப் நகரத்தில் ரசூலுல்லாஹ் தாவா செய்வதற்காக 10 நாட்கள் தங்கி இருந்தார்கள். அந்த 10 நாட்கள்ல
அவர்கள் பட்ட துன்பத்தை உலக மக்களுக்கு பங்கு வைத்தாலும் கூட துன்பங்கள் மீதமாக இருக்கும். அவ்வளவு துன்பங்களை பட்டவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மாதிரி உண்மையான செய்திகளை எல்லாம் சமுதாய முற்றத்துல எடுத்து வைக்காம கதைகளாக சொல்லி மக்களை ஏமாற்றி அப்படி உள்ள மார்க்கத்தை வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சத்தியத்தை சொல்கின்ற பொழுதுதான் மக்களுக்கு அல்லாஹ் விளங்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பான். சும்மா கதையா சொல்லி மக்களை தூங்க வச்சு தட்டி எழுப்பாம தட்டி கொடுத்து இன்னும் சும்மா பாடியாட நல்லா தூங்குடா முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னா சமுதாயம் நிச்சயமாக விழிப்புணர்வு அடையாது என்பதை இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, இன்னொரு செய்தியை பாருங்க, ஹதீஸ்ல இல்லாத செய்தி. மார்க்க அறிஞர்களில் ஒரு சிலர் இதை பகிரங்கமாக பேசி வருகிறார்கள். ஃபஜ்ர் தொழுதால் அழகு கூடுமா? அவங்க சொல்றாங்க பாருங்க. லுகர் தொழுதால் வருமானம் பெருகுமா? அசர் தொழுதால் உடல் வலிமை பெறுமா? மகரிப் தொழுதால் கோபம் குறையுமா? இஷா தொழுதால், இஷாவுக்கு மேல என்ன தூக்கம் தானே, நிம்மதியான தூக்கம் வருமா? நீங்க தூக்க மாத்திரை எல்லாம் போட வேண்டாம். உங்களுக்கு தூக்கம் வரணுமா, டெய்லி நீங்க இஷா மட்டும் தொழுதா போதும். உங்களுக்கு உடல்ல அழகு கூடணுமா, உங்களுக்கு கல்யாணம் முடிக்க போது அசிங்கமா இருக்கீங்களா, டெய்லி ஃபஜ்ர் தொழுதுங்க. 40 நாள் பியூட்டி பார்லர் போன மாதிரி நீங்க ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க என்றெல்லாம் சொன்னால் யாரும் கடமை நடிச்சு தொழு போடுவாங்க? உடல் அழகு கூடுவதற்காக ஃபஜ்ர் தொழுகை, வருமானம் பெறுவதற்காக லுகர தொழுகை, உடல் வலிமை பெறுவதற்காக அசர தொழுகை, கோபம் குறைவதற்கு நீ மகரிப் தொழுகை, உனக்கு நல்ல தூக்கம் வரணுமா நீ இஷாவை தொழுகை. அப்ப ராத்திரம் முடிக்கணும்னா இஷா தொழுக கூடாதா? இப்படி எல்லாம் கிறுக்குத்தனமாக பேசி வந்தால் அது சமுதாயத்தில் காலியான உள்ளங்கள் இதை உண்மை என்று நம்பிவிட்டால் அவனுக்கு எது தேவையோ அந்த பக்தம் மட்டும்தான் தொழுவாங்களே தவிர மற்றவர்களை காற்றில் பறக்க விடுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன். அருமையானவர்களே, இது போன்ற ஏகப்பட்ட செய்திகள், மௌதுவான செய்திகள் ஹதீஸ்களிலே ஹதீஸோடு ஹதீஸாக கலந்திருக்கிறது. இப்ப நாளைக்கு 80வது சுதந்திர நாள் விழா, இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர நாள் விழா. நாளைக்கு பாருங்க, பெரும்பாலான இமாம்கள் ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ்லே கிடையாது, நல்ல கருத்து தான், கருத்து வந்து மாற்றம் அல்ல. ஆனா ஹதீஸ்ன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கணும், அதை சஹாபாக்கள் கேட்டிருக்கணும், சஹாபாக்கள் அறிவித்து தாபியீன்கள் அதை கேட்டிருக்கணும், தபா தாபியீன்கள் அதை அறிவித்திருக்க வேண்டும். அதை தொடர்ந்து புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அஹ்மது இமாம், நசாயி இமாம், இப்னு மாஜா இமாம், அதே நேரத்தில் மற்ற இமாம்கள் ஹதீஸுக்களை வல்லுநர்கள் ரசூலுல்லாஹ் தொடர்படியாக கொண்டு வந்து நம்ம கையில தந்தா அதை நாம ஏற்றுக்கொள்வோம். அரபில இருந்துச்சு, அதான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களோ நினைச்சேன்னா அரபு நாட்டுல பத்திரிக்கை அரபில தான் இருக்கு. என்னுடைய நண்பருடைய தந்தை ஒருத்தர் அச்சிக்கு போன இடத்துல கீழே கிடந்த பேப்பர் தான் தூக்கி வந்தார் ஊருக்கு. அவர் சொல்றாரு, இன்னும் குரான் ஆயிட்டா ரோட்டை கழிச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அது குரான் ஆயிட்டு இல்லைங்க, அரபு நாட்டுல தமிழ்லயே பத்திரிக்கை வரும், அரபு நாட்டுல அரபு எழுத்துல தான் பத்திரிக்கை வரும். அரபில இருந்தாப்புல அது அரபி குரானுடைய பாசைன்னு சொல்லிட முடியுமா? குரானுடைய ஆயத்துன்னு சொல்ல முடியுமா? என்ன நான் அவருக்கு சொன்னேன். அருமையானவர்களே, நாளைக்கு சில பேர் சொல்லுவாங்க, ஹுப்புல் வதனி நிஸ்புல் ஈமான், நாட்டை பிரியப்படுவது ஈமானின் பாதி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள். இந்த கருத்து நல்லா தான் இருக்கு, இந்த நாட்டை நம்ம நேசிக்கணும். அதானே ஹதீஸ்ன்னு சொல்லலாமா? ஹதீஸ்ன்னு சொல்வதாக இருந்தால் நானோ நீங்களோ அதை சொல்லி இருக்க கூடாது, ஒரு நல்லவர் சொல்லி இருக்க கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். அது தொடர்படியாக நமக்கு வந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி சஹாபாக்கள் கேட்கணும், தாபியீன்கள் சொல்லணும், தபா தாபியீன்கள் அறிவிக்கணும், இமாம்கள் கேட்கணும், நமக்கு அது வந்திருக்கணும். இதுதான் ஹதீஸை தவிர இடையில ரசூலுல்லாஹ் இருந்து ஒரு சஹாபி கேட்காம ஒரு தாபி அறிவிக்காம வச்சுக்கிறோம், அதை கூட நம்ம ஏற்கக்கூடாது. ஏன்னா தாபி என்பவர் ரசூலுல்லாஹை பார்த்திருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்? சஹாபி அறிவித்தால் சஹாபி ரசூலுல்லாஹை பார்த்திருப்பாரு, ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்திருப்பாரு, ரசூலுல்லாஹ் சொல்லி அவர் கேட்டிருப்பாரு. ரசூலுல்லாஹ் சொன்னத சஹாபியும் அறிவிக்கல, தாபியும் அறிவிக்கல, தபா தாபியும் அறிவிக்கல. இப்ப இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒருத்தர் ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் கேட்டேன்னா
ஏன்னா ரசூலுல்லாஹ் கனவுல வந்து அவருக்கு சொன்னாங்க. அதனால ஹதீஸ்ல இருக்கிறதோ ஹதீஸ் நம்பணுமே தவிர மற்ற கதைகளை எல்லாம் ஹதீஸ் என்றோ ஹதீஸில் வருகிறது என்றோ யாராவது சொல்லி அதை நம்பினால் நாம நிச்சயமாக வழி கெடுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கத்திரிக்காய் சம்பந்தமாக கூட சில பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. மண் அக்கலகா அதா அன்னகா தாவுன் காணத்து தாஅன். ரசூலுல்லாஹ் சொன்னதாக இது சொல்லவும் பயமா இருக்கு. கத்திரிக்காய் ரெண்டு போட்டாலும் கூடிடும். அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, கத்திரிக்காவை மருந்துன்னு சாப்பிட்டா மருந்தா, நோயின்னு நினைச்சு சாப்பிட்டா நோயா போயிடுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அதனால கத்திரிக்காவை நீங்க மருந்துன்னு சொல்லி சாம்பார்ல போட்டு சாப்பிடுங்க, சால்னால போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி ஹதீஸ்களிலே கலந்து விடப்படுகிறது. இதுக்கு என்னப்பா ஆதாரம்? ஏன் அந்த நிகழ்ச்சியை சாப்பிட்டா அது, இந்த நிகழ்ச்சியை சாப்பிட்டா இதுதா? அதுக்கு ஒரு சகிகான ஹதீஸை கொண்டு வராங்க. இன்னமெல்லாம் அனுப்பிட்டீங்க, நம்ம செயல்கள்லாம் எண்ணத்தை பொறுத்துதான். நீ நோயின்னு சாப்பிட்டா நினைச்சு சாப்பிட்டா நோய். நாளைக்கு ஒருத்தர் வருவாரு, டாஸ்மாக் சரக்கு இருக்குது, அதை வந்து மருந்து நினைச்சு சாப்பிட்டா மருந்துப்பா, நோயின்னு நினைச்சு சாப்பிட்டா அது நோய். நீ எந்த நிகழ்ச்சியை சாப்பிடுவோ அது உனக்கு வேலை செய்யும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஹதீஸை கொண்டு வருவாரு. அதனால தயவு செய்து ஹதீஸை ஹதீஸாக நம்ப வேண்டும். ஹதீஸில் இல்லாதவைகளை அது ஹதீஸாக நம்பினால் அது மாபெரிய குற்றம் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உண்மையான ஹதீஸ்களை நம்பி அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அனுப்புவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.